அத்திப்பழத்தை வச்சு புதுமையான கேக் ரெசிபி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வந்து நல்லா பழுத்துருச்சு அப்படின்னா மெதுன்னு இருக்கும், இனிப்பு சுவையாக இருக்கும். நம்ம மாட்டுப்பாலை விட தேங்காய் பால் எல்லா விஷயத்துக்கும் பயன்படுத்தினாலே உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே வந்து நான் ஜாரில் வந்து போட்டுட்ருக்கேன் பாருங்கள். இப்போ எல்லாமே வந்து நல்லா ஓரளவுக்கு அரைப்பட்டுருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். ஜூஸ் மாதிரி தான் பார்த்தா தெரியும். ஆனால் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்து இதை அரைச்சிட்டு இருக்கோம். நம்ம டிஃபன் பாக்ஸில் வந்து இப்போ ஊற்றிட்டே இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கேக் மாதிரி மாறிடுச்சு ஜார்லேயே. அளவுக்கு இல்லைனாலும் கேக் கொஞ்சம் உடஞ்சி ஓரளவுக்கு மீடியமாக வந்து நல்லா கேக் மாதிரி வந்துச்சு பாருங்கள். செம்ம கூலிங்காக இருக்குங்க. ரொம்பவுமே வந்து வேறு லெவல் டேஸ்ட், நல்ல இனிப்பு சுவை வந்து தெரியுது. கடையில் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி வந்து சூப்பராக தான் இருக்குது. நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆளுங்கிற சிம்பிளை வந்து கொடுத்து வச்சுருங்க. அப்போ தான் நம்ம டெய்லியும் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்க முடியும். வணக்கம் மகளே, நான் உங்கள் பிரின்ஸ் ஏஎஸ்கே. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அத்திப்பழத்தை வச்சு புதுமையான கேக் ரெசிபி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா அத்திப்பழம். இது வந்து மலை அத்தி. இதை வந்து நான் இப்போ தோலை உழித்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ பழமாக இருந்துச்சு அப்படின்னா கையில் இழுத்திங்கனாலே தோல்லாம் வந்து உழிஞ்சிக்கிட்டு வந்துடும். ஸோ நம்ம சாதாரண அத்திப்பழத்தை விட இது கொஞ்சம் பெரிய அத்தியாக இருக்கும். பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும். நல்லா செவந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து பழுத்து இருக்குது அப்படிங்கிறத வந்து நமக்கு காமிச்சு கொடுக்குது. காயாக இருந்தால் பச்சையாக இருக்கும், அதுலேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஸோ இது வந்து அரைப்பழமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அறுத்திங்கன்னா பால் வந்து வரும், கடித்து சாப்பிட்டா அது தொகுப்பாக இருக்கும். இதே வந்து நல்லா பழுத்துருச்சு அப்படின்னா மெதுன்னு இருக்கும், இனிப்பு சுவையாக இருக்கும். அதுலேயே வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அழகாக நான் தோல் எல்லாமே வந்து நீக்கிட்டு, ஸோ அடிப்பகுதியில் உள்ளதையும் நான் வந்து நீக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே வந்து ஒரு ரெட் கலரில் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம சின்ன துண்டுகளாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த அத்திப்பழத்தை நம்ம சாப்பிட்டோம்னா ஒரே நாளில் வந்து நம்மளுடைய ஹீமோக்ளோபினுடைய கண்டென்ட் வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை வந்துட்டு கிடச்சிச்சின்னா மிஸ் பண்ணாமல் வந்து சாப்பிடுங்க. இது வந்து ரேரான அத்திப்பழம் தான், நிறைய இடங்களில் கிடைக்காது. மலைப்பகுதிகளில் காட்டுப்பகுதிகளில் தான் நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து இதை எல்லாத்தையும் வந்து சின்ன துண்டுகளாக வந்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இப்போ நம்ம கேக் வந்து செய்ய போகிறதுனால இதை வந்து நம்ம மிக்சியில் வந்து அரைக்க தான் போகிறோம். அதனால் எப்படி வேணால் நீங்கள் வெட்டிக்கலாம். ஸோ நான் சின்னதாக வெட்டிக்கிறேன், அப்போ தான் வந்து மிக்சியில் வந்து போட்டு ஈஸியாக அரைக்க முடியும். அதனால் இந்த அத்திப்பழத்தில் ஏகப்பட்ட நன்மைகள் நமக்கு வந்து இருக்குது. அதை பற்றி நம்ம சொல்லணும்னா வீடியோ வந்து இன்னும் லென்த்தாக போகும். நம்ம வந்து இந்த ரெசிபியை பற்றி மட்டும் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ எல்லாத்தையும் சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுத்தாச்சு. பார்த்தீங்களா, நம்ம இன்றைக்கி கேக் வந்து செய்ய போகிறதுனால சின்ன துண்டுகளாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா நட்ஸ் வெரைட்டி கொஞ்சம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். நிலக்கடலை கொஞ்சம் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு கொஞ்சம் எடுத்திருக்கேன், பாதாம் பருப்பு கொஞ்சம் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிஸ்தா பருப்பு கொஞ்சம் எடுத்திருக்கேன், உலர்ந்த கருப்பு திராட்சையும் வந்து எடுத்திருக்கேன், உலர்ந்த வெள்ளை திராட்சையும் எடுத்திருக்கேன். இது எல்லாமே வந்து நம்ம முடிஞ்சால் வந்து எடுத்துக்கலாம், இல்லாட்டி நமக்கு தேவையில்லை. ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிறத வந்து நீங்கள் பயன்படுத்தியே கேக் வந்து செய்யலாம். அடுத்து முக்கியமான பொருள் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய். முழு தேங்காயை வந்து எடுத்து அழகாக உடைச்சி அதில் உள்ள தண்ணீரை நம்ம கீழே சிந்தாமல் பிடிச்சி அதை குடிச்சிடலாம். ரொம்பவும் சத்து நிறைந்தது. அதுக்கப்புறம் அந்த 2 மூடியும் வந்து எடுத்து அதை வந்து கீத்தாக வந்து அரிஞ்சு அதை வந்து நம்ம சாறு எடுக்க போகிறோம். ஸோ தேங்காய் பால் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு தேங்காய் பாலை எடுத்து ரெடி பண்ணி வச்சிடலாம். ஸோ இப்போ எல்லாத்தையும் ஜாரில் வந்து போட்டுட்ருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த ஜாரில் வந்து நம்ம மொத்த தேங்காயும் வந்து எடுத்து போட்டாச்சு. இப்போ மிக்சியில் வந்து நம்ம போட்டு இதை வந்து தேங்காயை வந்து நல்லா அரைச்சிக்கலாம். ஸோ சும்மா வந்து நம்ம ரிவர்ஸில் வந்து விட்டோம்னா நல்லா வந்து தூளாக வந்து அரைஞ்சிரும். ஸோ அதை இப்போ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இப்படி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணீர் ஊற்றி அரைக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி வச்ச அந்த இளநீரே இருக்குது. ஸோ அதில் வந்து கொஞ்சம் டஸ்ட் இருக்கிறதுனால ஜல்லடை போட்டு வடிகட்டி அதில் ஊற்றிக்கிறேன். ஸோ அந்த தண்ணீரே ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். தண்ணீர் வந்து நிறையா சேர்த்திக்க வேண்டாங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணுறேன். நீங்களும் அப்படி பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஒரு வேளை இதில் அரையலை அப்படின்னா நீங்கள் தண்ணீர் ஊற்றி அரைச்சிக்குங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பராக வந்து ஜூஸில் போட்டு நம்ம அரைச்சிட்ருக்கோம். நல்லா அரைஞ்சிட்ருக்கு. ஸோ நல்லா வந்து அரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே ஒரு மாவு மாதிரி ஆயிடுச்சா. ஸோ அவ்வளோதான். இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதுமானது. நமக்கு பாலை வந்து புழிஞ்சு எடுத்துக்கலாம்.
இப்போது பால் வந்து புழிஞ்சு நம்ம எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜல்லடை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ ஜல்லடையில் வந்து அப்போ தான் வந்து நமக்கு சக்கைகள் இல்லாமல் நீங்கி வரும். ஃபுல்லாக வந்து நான் ஸ்டீல் ஜல்லடை தான் வச்சுருக்கோம். ஸோ இது ரொம்பவும் நல்லது. இந்த மாதிரி வாங்கி வச்சுங்க. பிளாஸ்டிக் ஜல்லடை மேக்ஸிமம் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பாலை வந்து நம்ம அந்த ஜல்லடையில் வடிகட்டி வெளியே வர்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீங்கள் சும்மா வந்து அதை ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் தான் வந்து பால் வடிஞ்சு வரும். மிச்சம் உள்ள பால் வந்து வராது. கையில் போட்டு அமுத்துனீங்கனாலுமே வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து கீழே இறங்காது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா கையிலே வந்து எடுத்து புழியலாம். ஸோ புழிஞ்சோம் அப்படின்னா பால் வந்து நல்லா வெளியே வந்துடும். இதை விட இன்னொரு பெஸ்ட்டு மெத்தட் என்னென்னா, காட்டன் வெள்ளை துணி இருந்தது அப்படின்னா இதை வந்து ஜல்லடை மேலே போட்டுட்டு நீங்கள் அந்த சக்கைகளை உள்ளே போட்டிங்க அப்படின்னா அதை எடுத்து நல்லா புழிஞ்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து சாரை வந்து வெளியே எடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரியான மெத்தடும் பண்ணலாம். நம்ம வந்து இதே மெத்தடை வந்து பண்ணியாச்சு. ஸோ இப்போ பாலெல்லாம் வந்து தனியாக எடுத்தாச்சு பாருங்களேன். இந்த பாலையும் வந்து நம்ம இன்னொரு சின்ன ஜல்லடையில் வந்து வடிகட்டினா இன்னும் வந்து டஸ்ட் எல்லாமே குறைஞ்சிரும். ஸோ அதுக்காக நான் அதை வந்து திரும்ப ஜார்லேயே போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது இன்னும் கொஞ்சம் மைனூட்டான ஜல்லடை. இதில் வந்து தேங்காய் சக்கைகள் இருந்தால் அதை வந்து நீக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம நல்லா வடிகட்டணும். இது வந்து அந்தளவுக்கு தேக்கம் இருக்காது, ஏன்னா கொஞ்சம் தூள்கள் தான் வந்து இருக்கும். நம்ம மாட்டுப்பாலை விட தேங்காய் பால் எல்லா விஷயத்துக்கும் பயன்படுத்தினோம்னாலே உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ மற்ற எல்லா பொருளும் வந்து தயாராக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நட்ஸ் எல்லாமே ஒரு நாள் நைட்டு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துக்குங்க. ஸோ நான் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா ப்ளூபெரியும் எடுத்திருக்கேன், பேரிச்சை வந்து எடுத்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்தையும் பயன்படுத்தலாம். இப்போ எல்லாத்தையுமே வந்து நான் ஜாரில் வந்து போட்டுட்ருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரை எடுத்து வந்து இப்போது நம்ம அரைக்க போகிறோம். இப்போ எல்லாமே செட் பண்ணிட்டோமா. இப்போ ஆரம்பத்தில் வந்து ரிவர்ஸில் விட்டு நல்லா வந்து அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மிக்ஸி வந்து ஓடுதே தவிர உள்ளே இருக்க பொருட்கள் எதுவுமே அரைப்படலை. உங்களுக்கு நீக்கி காமிக்கிற பாருங்கள். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா தண்ணி வந்து கலந்துக்கிட்டோம்னா அப்படின்னா தான் நமக்கு அரைப்படும். ரொம்பவும் தண்ணி ஊற்றினா அரைப்படாது. இப்போ வந்து தேங்காய் பால் ஒன்று வந்து வச்சுருக்கோம். அந்த நட்ஸு எல்லாமே வந்து ஊற வச்ச தண்ணீரும் இருக்குது. அப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம நட்ஸ் ஊற வச்ச தண்ணீரை வந்து பயன்படுத்தி அரைச்சிக்கலாம். தேவைன்னா தேங்காய் பாலை ஊற்றியும் அரைச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வந்து அதை தண்ணியை ஊற்றிட்டு இப்போது அரைக்க ஆரம்பித்தாச்சு. இப்போது உங்களுக்கு அரைப்படுறது பொறுமையாக வந்து இருக்கும். ஆரம்பத்தில் வந்து ஏன்னா நிறையா பொருட்கள் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ லேசாக வந்து கீழேருந்து அரைக்க ஆரம்பிக்குது பாருங்களேன். கொஞ்சம் போக போக வந்து நல்லா வந்து அரைய ஆரம்பிக்கும். நிறையா தண்ணி ஊற்றிங்கன்னா எல்லா பொருளும் சரியாக அரைப்படாது. முக்கியமாக நட்ஸ் எல்லாம் வந்து அரைப்படாமல் போயிடும். இப்போ எல்லாமே வந்து நல்லா ஓரளவுக்கு அரைப்பட்டுருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ இன்னும் தண்ணி ஊற்றணும். ஸோ அந்த தண்ணீர் எல்லாமே தீர்ந்துருச்சு. இப்போது நம்ம தேங்காய் பாலை உள்ளே ஊற்றிக்கலாம். இப்போது நம்ம மிக்சியை வந்து திரும்ப ஓட்டி நம்ம அரைக்க ஆரம்பிக்கலாம். மினிமம் ஒரு பாயிண்டில் வச்சு அரைங்க, அதுதான் நல்லது. ரொம்ப அதிகமாக வச்சு அரைச்சோம்னா சூடு அதிகமாகும், அதனால் வேண்டாம். இப்போவே நம்ம வெல்லத்தை வந்து சேர்த்திக்கலாம். வெல்லம் எல்லாமே நாங்கள் இடித்து தான் வச்சுருக்கோம். மேக்ஸிமம் எல்லாமே நாங்கள் வெல்லம் யூஸ் பண்ணுறதுனால டப்பாலே வந்து இடித்து தான் வச்சுருக்கோம். ஒரு 2-3 ஸ்பூன் வந்து நம்ம இதுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். ஏன்னா தேங்காய் பால் வந்து ஒரு தேங்காய் ஃபுல்லாகவே பாலாக எடுத்து போட்டிருக்கோம். அதனால் இனிப்பு கன்ஃபார்ம் போடணும். இனிப்பை பொறுத்தளவுக்கு நீங்கள் அதிகமாக வேணும்னு நினச்சா அதிகமாக போட்டுக்கலாம், குறைவாக வேணும்னு நினச்சா குறைவாக போட்டுக்கலாம். அது நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிட்டால் நல்லா இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிச்சம் உள்ள தேங்காய் பாலையும் இதுலேயே வந்து கலந்துடலாம். இதை வந்து கடைசியாக ஒரு சுற்று விட்டோம்னாவே போதுமானது. நல்லா அரைப்பட்டுருச்சு. ஸோ நல்ல பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வரும். இப்போ உங்களுக்கு வந்து இதை கடைசியாக அரைச்சி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக வந்து அரைப்பட்டுருக்கு பாருங்களேன். ஜூஸ் மாதிரி தான் பார்த்தா தெரியும், ஆனால் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்து இதை அரைச்சிட்ருக்கோம். ரொம்ப தண்ணி ஊற்ற தேவையில்லை. பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே ஒரு சாக்லேட் ஃப்ளேவரில் பார்க்கும்போது தெரியுதா. ஏன்னா நம்ம வந்து அத்திப்பழமும் கலர் வந்து ப்ரௌனாக இருக்கும். இப்போ வெல்லமும் வந்து ப்ரௌனாக இருக்குது. எல்லாமே கலர் வந்து ப்ரௌனில் தான் தெரியும். ப்ரௌன் கேக் தான் இது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நட்ஸ் எல்லாம் தூவி விட்டுருந்தா அழகாக இருக்கும் இல்லையா. ஸோ சாப்பிட்றதுக்கும் கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அதுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதனால் அது எல்லாமே சின்ன சின்ன துண்டுகளாக வந்து நான் கட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா ஆரம்பத்திலே இது எல்லாத்தையுமே வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி முன்னாடியே எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே அத்திப்பழத்தில் சேலட் பண்ணுறது, அத்திப்பழத்தில் ஜூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து போட்டு இருக்கேன். பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன், கமெண்ட்லேயும் பின் பண்ணி வச்சுருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்குங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா அத்திப்பழத்தையும் கொஞ்சம் சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் போட்டோம்னா கொஞ்சம் அது ஒரு கிறிஸ்பாக நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு, அதுக்காண்டி தான். இப்போ இதை எல்லாத்தையும் வந்து டிஃபன் பாக்ஸுக்கு அடியில் வந்து நம்ம போட்டுக்கலாம். அப்போ தான் கேக்காக வந்து நம்ம திருப்பி போடும்போது அழகாக வந்து இது எல்லாமே வந்து தெரியும், சாப்பிட்றதுக்கு ஒரு ருசி வந்து நல்லா இருக்கும். ஸோ இப்போது வந்து சியா சீட்ஸும் நம்ம ஊற வச்சுருந்தோம், அதையும் வந்து இப்போது நம்ம இதில் வந்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஜாரில் உள்ள எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஃபன் பாக்ஸில் வந்து இப்போ ஊற்றிக்கிட்டே இருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா கேக் மாதிரி மாறிடுச்சு ஜார்லேயே. நான் கொஞ்சம் உடச்சி விட்டு தான் இப்போ உள்ளே ஊற்றிருக்கேன். ஸோ டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லாக நிரம்பிடுச்சு, பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ சுற்றியும் வந்து நம்ம ஃபுல்லாக ஊற்றியாச்சு. பார்க்குறதுக்கே வேறு லெவலாக இருக்குது. இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீசரில் போட்டு வச்சு நம்ம ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கழித்து எடுத்துவும் சாப்பிட்லாம், இல்லை அப்படியேவும் சாப்பிட்லாம். அப்படியே சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் கேக்காட்டம் வேணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரீசரில் போட்டு எடுத்துக்கோங்க. இல்லை நார்மலாக இருந்தால் கூலிங்காக இருந்தால் போதும்னு நினைக்கிறவங்க நார்மலாக வந்து வெளியே வச்சுக்கோங்க. நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து இப்போ வெளியே எடுத்தாச்சு. நல்லா கேரி பேக்லாம் போட்டு நல்லா கட்டி வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம நீக்கி வெளியே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம டிஃபன் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வச்ச மாதிரியே தான் இருக்குது, நல்லா கூலிங்காக இருக்குது. இப்போ வந்து இதை அப்படியே வந்து நம்ம தட்டில் வந்து கமுத்திக்கலாம். ஸோ கொட்டி பார்த்தா வந்து வரமாட்டேங்குது, நல்லா வந்து தட்டி பார்க்குறேன். ஸோ லேசாக வந்து இழுக்க வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது. பட் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலும் கேக் கொஞ்சம் உடஞ்சி ஓரளவுக்கு மீடியமாக வந்து நல்லா கேக் மாதிரி வந்துச்சு பாருங்கள். பட் இன்னும் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இப்போ நான் வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே லேசாக வந்து அப்படியே நிலச்சரிவு ஏற்படுற மாதிரி அப்படியே உடஞ்சி விழுகிறது பார்க்குறீங்க. ஸோ ஆனால் அதுவும் பார்க்குறதுக்கு வேறு லெவலாக தான் இருக்குது. ஸோ கேக் வந்து செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேக்குங்கிறத விட பார்த்தா ஐஸ்கிரீம் மாதிரி வந்து இருக்குது பாருங்களே. ஸ்பூனில் அள்ளி நம்ம வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம் இல்லையா, ஸோ வீட்லேயே வந்து நம்ம அத்திப்பழம் ஐஸ்கிரீம் தான் வந்து சாப்பிட போகிறோம். இதை கேக்குன்னு சொல்லலாம். கொஞ்சம் திக்காக இருந்தால் கேக்கு வந்து ஃப்ரீசரில் வந்து நான் வச்சுருந்துருக்கலாம். ரொம்ப கூலிங்காக இருக்குன்னு சொல்லி நான் நார்மல் கூலிங்கில் தான் வச்சுருந்தேன். ஸோ பவுலில் வந்து எடுத்து போட்டு இப்போ நம்ம சாப்பிட்லாம். இது எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். ஸோ அப்படியே அழகாக ஒரு ஸ்பூன் எடுத்து நான் சாப்பிட்டு பார்க்குறேன். செம்ம கூலிங்காக இருக்குங்க. ரொம்பவுமே வந்து வேறு லெவல் டேஸ்ட்டு, நல்ல இனிப்பு சுவை வந்து தெரியுது. ஸோ அந்த வெட்டி போட்ட நட்ஸ் எல்லாமே மொறுப்பாக இருக்குது. கூலிங்காக சாப்பிடும்போது நம்ம வெளியில் வந்து கடையில் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி வந்து சூப்பராக தான் இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எதிர்பார்த்ததை விட இந்த ரெசிபி ரொம்பவுமே அற்புதமாக அருமையாக சுவையாக வந்து இருக்குது. நீங்களும் அத்திப்பழம் கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அத்திப்பழம் கேக்குன்னு சொல்லலாம், அத்திப்பழம் ஐஸ்கிரீம்னு கூட சொல்லலாம். ஸோ நமக்கு பிடிச்ச பேரை வந்து இதுக்கு வச்சுக்கலாம். ஆனால் ரொம்பவுமே அருமையாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பிளில் கொடுத்து வச்சுருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.